ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான ரொம்பவும் ஹெல்த்தியான சீம்பால் கட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீம்பால் கட்டி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து சுகர் கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பொருள் போதும். ஏலக்காய், சுகர், சீம்பால் இருந்தால் இந்த சீம்பால் கட்டி சூப்பராக செஞ்சிடலாம். நான் சீம்பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதோட ஆடை கொழுப்பு மாதிரி மேலே படிஞ்சிருக்குது. இப்போ இது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்து அரைச்ச சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சுகரையும் சேர்த்துக்கலாம். இந்த சீம்பால் நமக்கு எப்பயுமே கிடைக்காது, அதனால கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சீம்பால் கட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சீம்பால் ஃபஸ்ட்டு நாள் பால், 2வது நாள் பால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாளுக்குள்ளது இன்னுமுமே உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே சமமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சீம்பாலை சேர்த்துக்கலாம். நான் அடுப்பில் இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீம்பாலை சேர்த்து அதை ஒரு மூடி போட்டுக்கலாம். உள்ளே தண்ணி இறங்காத மணிக்கு பார்த்து ஒரு மூடி போட்டுக்கோங்க. இது மேலே வெயிட் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா சீம்பால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூடாக இருக்கும்போது இதை எடுத்து கவுத்திட வேண்டாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கத்தி வச்சு ஆறுனதுக்கப்புறம் சைடில் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா பாத்திரத்தில் நிறைய ஒட்டிக்கும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே கேக்கு மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக சீம்பால் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.